ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இல்லஸ்ட்ரேட்டரில் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு கம்பெனியுடைய ப்ரொஃபைல் புக்லெட்டோட ஃப்ரண்ட் பேஜ் கவர் பேஜ் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்ட் டைம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அது கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க இல்லஸ்ட்ரேட்டருக்குள்ளே போகலாம். இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு A4 சைஸ் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் வந்துட்டு என்ன சைஸில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ இல்லை கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அது பேஸ் பண்ணி நீங்கள் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு A4 சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்துட்டு இப்போது ஏற்கனவே போர்ட்ரைட்டருக்கு லேண்ட்ஸ்கேப்பாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். லேண்ட்ஸ்கேப்பில் வந்துட்டு ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலோட ஃப்ரண்ட் கவர் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு A4 சைஸ் ஷீட்டு ஒன்று ஹார்ட்போர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டோன்னே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறேன். இது வந்து அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் இமேஜஸ் இது இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபிட் பண்ணுறேன். அதாவது கவர் பேஜ் ஃபுல்லாகவே அந்த இமேஜ் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கிளிப் மாஸ்க் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப் மாஸ்க்னா கிளிப் மாஸ்க் ஆயிரும். கிளிப் மாஸ்க் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சென்டர் பிளேசஸில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேக் வந்துட்டு ப்ளூ கலர் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, திரும்பவும் ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேக் லைன் வந்துட்டு இந்த இடத்துல வந்து டேகோட சைஸும் வந்துட்டு சேம் சைஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு டேகோட சைஸு சேமாக இருக்கணும் அப்படின்னா சேமாக கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல ஒன்று மேலே இருந்த ஒன்று கீழே இருந்த ஒன்று டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் ஒன்று வந்துட்டு இது சென்டர் பாயிண்டில் இருந்து ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு சர்க்கிளுக்கு வந்துட்டு ஒயிட் கொடுக்குறேன். அப்புறம் Ctrl+C Ctrl+F கொடுத்து காப்பி பண்ணுறேன். அப்புறம் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணாக்க கொஞ்சம் இந்த லெவலில் வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு டாட்ஸ் கொடுக்குறேன். ஒரு கலர் வந்துட்டு ப்ளூ கலராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, திரும்பவும் Ctrl+F கொடுக்குறேன். இதை வந்துட்டு ப்ளூ கலராக மாற்றிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னது பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு கம்பெனியோட லோகோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறேன். கம்பெனியோட லோகோ வந்துட்டு இங்கே ஏற்கனவே நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை வந்துட்டு இந்த இதில் ஃபிட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டராக அலைன் பண்ணுறேன். சென்டர் அலைன் பண்ணியாச்சுங்களா, சென்டர் அலைன் பண்ணியாச்சு. ஸோ கம்பெனியோட லோகோ இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுதான் கும்பையா ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட நேமு. ஸோ இந்த ரிப்பன் டேக்கில் வந்துட்டு இந்த கம்பெனியோட நேம் வந்துட்டு நான் டைப் பண்ணுறேன். KUMBAYA இதோட HOLDING ஹோல்டிங். ஓகேங்களா, இது வந்துட்டு இதோட ஃபாண்ட் வந்துட்டு சோர்ஸ் அண்ட் ஸ்கோ அப்படிங்கிற ஃபாண்ட் கொடுக்குறேன். இதுக்கு வந்துட்டு போல்டு கொடுக்குறேன்.
ஓகேங்களா. பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா லைட் இட்டாலிக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபாண்ட்டோட கலர் வந்துட்டு ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. கும்பையா ஹோல்டிங், அதில் இந்த பயா அப்படிங்கிற இந்த வேர்டு மட்டும் இட்டாலிக்காக இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. கும்பையா ஹோல்டிங்ஸ் இதுதான் கம்பெனியோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெரி கார்ப்பரேட் டிசைன் அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலோட ஃப்ரண்ட் கவர் பேஜ். ஸோ இது மாதிரி நீங்களே நிறையா வந்துட்டு டிசைன் பண்ணி பாருங்கள். இந்த டேக் லைன் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கே வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கிற டேக் லைன் பேஸ்டு கொடுக்கலாம். நான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த லோகோவோட கலர் நியரஸ்ட் கலர் கொடுப்பேன். இப்போ இதே கலர் கூட கொடுப்பேன். இதே கலர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகும். இப்போ இந்த கலர் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், உள்ளே இருக்கிறது வந்துட்டு டல் அடிக்குது. அதனால தான் வந்துட்டு நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலராக கொடுப்பேன். நீங்கள் வந்துட்டு உள்ள இந்த இமேஜ் பேஸ்டு கலர் கூட கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இமேஜ் இங்கே இருக்குல்ல, இந்த இமேஜ் பேஸ்டு கலர்ஸ் வந்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகுதா? சில இடங்களில் இமேஜ் பேஸ்டு கலர் கொடுத்தாலும் மேட்ச்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கலர்ஸ் வந்துட்டு கரெக்டான மேட்ச்சோ அந்த கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் இதிலே இருந்து கூட செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் கூட செலக்ட் பண்ணி நீங்கள் கவர் பேஜ் வந்துட்டு டிசைன் பண்ணலாம். இந்த டேக் லைன் கூட நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் மாற்றிக்கலாம். வேறு ப்ளேஸஸ் மாற்றிட்டு கூட நீங்கள் டேக் லைன் க்ரியேட் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு ப்ரொஃபைலோட ஃப்ரண்ட் பேஜ் கவர் டிசைனிங். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.